ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் எதுலேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன்னா, எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV18, மணி கண்ட்ரோல்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம NPS வத்சல்யா ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் யூனியன் பட்ஜெட் 2024-25ல் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது மைனர்ஸ், அதாவது குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கீம்னே சொல்லலாம். பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன்ஸ் ரெண்டும் யாராவது ஒருத்தர் அலாங் வித் மைனர், அவங்க குழந்தைகளோட சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இந்த NPS வத்சல்யா ஸ்கீம் நீங்கள் பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்யூச்சர் ஃபார் சில்ட்ரனுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். இது ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான். ஆல்ரெடி NPSனு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது 18 to 70 இயர்ஸ்க்கு உள்ளது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம். அதேமாரி இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு, மைனர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபினான்ஷியல் ஃப்யூச்சரை கருத்தில் கொண்டு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக இந்த ஒரு ஸ்கீம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு கீழே வரும்னா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி PFRDA கீழே வரும். ஸோ இன்றைக்கி செப்டம்பர் 18 ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 அரௌண்ட் 3 PM அளவில் இன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்டர் 75 லொக்கேஷன்ஸில் இந்த NPS வத்சல்யா ஸ்கீம் லான்ச் பண்ண போகிறாங்க டெல்லியிலேருந்து. நீங்கள் இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்க்ஸில் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் இதில் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மைனர்ஸ் அலாங் வித் தர் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தான் இது ஓப்பன் பண்ணணும். என்னென்ன சாய்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா, 3 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் சாய்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது மாட்ரேட் லைஃப் சைக்கிள் ஃபண்ட். இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா LC50, அதாவது 50% நீங்கள் ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட்டில் போடுற மாரி இருக்கும். பேலன்ஸ் உள்ளது டெப்ட் ஃபண்டு இல்லை பாண்ட்ஸில் போடுற மாரி இருக்கும். அதே செகண்ட் BE சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ சாய்ஸ், அதாவது கார்டியனே சூஸ் பண்ணலாம் லைஃப் சைக்கிள் ஃபண்டு. ஸோ லைஃப் சைக்கிள் ஃபண்டில் 3 இருக்குது. அக்ரெசிவ் 75% ஈக்விட்டியில் நீங்கள் போடலாம். பேலன்ஸ் உள்ளதெல்லாம் டெப்ட் பாண்டில் போகும். அண்ட் தென் மாட்ரேட் LC ஃபண்டில் 50% நீங்கள் ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட்டில் போடுற மாரி இருக்கும். பேலன்ஸ் 50% டெப்ட் பாண்டில் போகும். ஆர் கன்சர்வேட்டிவ்னா 25% ஈக்விட்டியில் போடுற மாரி இருக்கும். பேலன்ஸ் 70% டெப்ட் அண்ட் பாண்ட்ஸில் போடுற மாரி இருக்கும். அண்ட் தென் தேர்ட் இது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் சாய்ஸ். இது கார்டியனே அவங்களே டிசைட் பண்ணலாம். ஸோ எதில் போடலான்னு 75% ஈக்விட்டி, அப் டு 100% டெப்ட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு அப் டு 100% கொடுத்துருக்காங்க. ஸோ அல்டர்னேட் அசட்டாக நீங்கள் 5% ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க கார்டியனே சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அப் டு 75% மட்டும்தான் ஈக்விட்டி. அது 25 இருக்கலாம், 50 இருக்கலாம், 75 மேக்ஸிமம், அதுக்கு மேலே அலோடு கிடையாது. கார்ப்பரேட் டெப்ட் ஃபண்ட்னா அப் டு 100% வரைக்கும் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் அப் டு 100%. ஸோ இது 3 விதமாக இருக்குது. இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இதில் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ NPS வத்சல்யாவில் போடலான்னா, பெர் மந்த் நீங்கள் 500லேருந்து போடலாம். இல்லை பெர் இயர்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1000 rupees மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம்க்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நார்மல் NPS ஸ்கீம் போல தான் இதுவும். NPS வத்சல்யாவில் பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணலாம். எப்போன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இது ஓப்பன் பண்ணி 3 இயர்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கம்ப்ளீட் ஆன பிறகு 25 நீங்கள் போட்டதில் 25% ஆஃப் கார்பஸ் ஃபண்டை பார்ஷியலாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆனால் எதுக்கான மட்டும்னா எஜுகேஷன், இல்லை ஏதாவது ரொம்ப உடம்பு முடியல, ஸ்பெசிஃபைடு இல்னஸ், ஸோ எது முக்கியமான நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபாரினுக்கு எஜுகேஷன் போகிறீங்க, ஏதாவது ஒரு உடம்புக்கு ரொம்ப முடியல, ஸோ அப்போல்லாம் நீங்கள் இது 25% ஃபண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பார்ஷியல் வித்ட்ராவலும் 3 times தான் அலௌடு. 18 வயசுக்கு முன்னாடியே அந்த பார்ஷியல் வித்ட்ராவல் முடிஞ்சிடுது. 3 times அலௌடு, அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே 18க்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னா,
18க்கு அப்புறம் அவங்க 18 முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட்டு 19 போகிறாங்கன்னா, ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைபர் நீங்கள் என்பிஎஸ் வட்சாலயா ஸ்கீம்லேருந்து 18 ஆயிடுச்சுன்னா நீங்கள் வெளியில் வந்துடலாம். எப்போ வெளியில் வரலான்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் கார்பஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.5 lakhs இருந்ததுன்னா நீங்கள் என்டையராக லம்சமாக அதை அப்படியே வித்ட்ரா பண்ணிவிட்டு வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அலாங் வித் கார்பஸோட 2.5 lakhs மோர் தெனாக இருந்ததுன்னா நீங்கள் 20% தான் லம்சமாக அதுலேருந்து எடுக்க முடியும். பேலன்ஸ் 80% அதிலே தான் இருக்கும். உங்களுக்கு ஆஃப்டர் 60 years ரெகுலர் இன்கமாக வரும். ஸோ நீங்கள் 18 வயசுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதோட 18 இயர்ஸோடு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ணலை. 60க்கு அப்புறம் உங்களுக்கு அது வந்து ஒரு என்பிஎஸ்ஸாக பென்ஷனாக வித்ட்ராவல் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நான் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அதுலன்னா, நீங்கள் 18 முடிஞ்ச பிறகு 20% வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக கேஒய்சி அப்ளை பண்ணி எல்லாமே நியூவாக பண்ணுற மாரி பண்ணி நீங்கள் என்பிஎஸ் வட்சாலயா அக்கௌண்ட்டை ரெகுலர் என்பிஎஸ் டயர் 1 ஆல் சிட்டிசனுக்கு கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ கேஒய்சி மைனர்லேருந்து ஒரு ரெக்வயர்ட் 3 months 18 முடியறதுக்கு கொஞ்சம் 3 months முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆஃப்டர் 18 வந்து இந்த என்பிஎஸ் டயர் 1க்கு நீங்கள் என்பிஎஸ் வட்சாலயாலேருந்து டயர் 1க்கு மாறிடலாம். நீங்கள் 18 வயசுக்கு அப்புறம் சில்ட்ரன்ஸே அவங்களே பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் அவங்களே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பேரண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ மந்த்லி எவ்வளோ எப்பயும் போல் 500, மேக்ஸிமம் நோ லிமிட் 500, இயர்லி 1000, மேக்ஸிமம் எந்த லோன் லிமிட்டும் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் லிமிட். ஸோ அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுங்கள், அவங்களே அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூவும் பண்ணிக்கலாம் அன்டில் த ஏஜ் ஆஃப் இப்போ 60க்கு அப்புறம் அவங்களுக்கு திரும்ப அந்த காம்பவுண்டட் ஆட் ஆகி அவங்களுக்கு 60க்கு அப்புறம் ஒரு பென்ஷன் கிடைக்கும். ஸோ 2 இது சொல்லியிருக்கேன். 18ஓட முடிச்சுட்டு நீங்கள் 60 எடுத்துக்கலாம். 18க்கு அப்புறம் கண்டினியூ பண்ணணுன்னா நீங்கள் திரும்ப புதுசாக கேஒய்சி எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்களே திரும்ப அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 60க்கு அப்புறம் வித்ட்ராவல் பென்ஷனாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன கொடுப்பாங்க, இது நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது என்பிஎஸ் அக்கௌண்ட்டுன்னா, இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. PRAன்ற அக்கௌண்ட் நம்பர். மைனர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பெர்மனண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. எல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் சேர்ந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி நீங்கள் இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது எல்லாமே ப்ரான் நம்பரு, அதாவது PRAN நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட் அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.